வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்சியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி, டிஃப்ரென்சியேஷன் இன் டைம் அண்ட் டைம் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரென்சியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா, தென் the Fourier transform of multiplication of time domain signal with time t is equal to the differentiation of frequency domain signal. So இதைதான் என்னன்னு சொல்கிறோம், differentiation in frequency propertyன்னு சொல்கிறோம். ஸோ எப்போ வந்து டைம் டொமைன் சிக்னலை டீயால் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோமோ தட் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்சியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். இது புரியுதா? ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பாக தான் ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு வாட், கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா, தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபைனைட் டு ப்ளஸ் இன்ஃபைனைட் எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்டூ டிடி. திஸ் இஸ் த ஃபார்முலா. நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்டேட்மெண்ட்டோட ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்தது, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா. ஸோ இங்கே ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ வி கேன் கெட் த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, அகெயின் இங்கே டிஃப்ரென்சியேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பட் இங்கே ஒமேகா எங்கே இருக்குது, ஒன்லி இன் திஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டிஃப்ரென்சியேஷனை இன்டகிரேஷனுக்குள்ளே கொண்டு வரோம் ஃபார் திஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம். தென் வி கேன் கெட் integration of x of t, differentiation of this e power minus j omega t with respect to omega into dt. இந்த dt இங்கே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், we can get the same term, பட் இங்கே ஒமேகா வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறனால we can multiply this exponential term with minus jt. புரியுதா? ஸோ ஒமேகா இல்லாமல் ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதில் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? ஸோ we can get இன்டகிரேஷன் எக்ஸ் ஆஃப் டி அப்படியே இருக்கும். இந்த டிஃப்ரென்சியேஷனோட வேல்யூ என்ன கிடைக்கும், மைனஸ் ஜேடி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இது புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த மைனஸ் ஜேவை இன்டகிரேஷன்லேருந்து வெளியில் எடுத்துகிறோம். வி கேன் கெட் மைனஸ் ஜே இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி. ஓகேவா? ஸோ இங்கே இந்த மைனஸ் ஜே ஒமேகாவை ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணோன்னா வி கேன் கெட் மைனஸ் ஒன் பை ஜே. கரெக்டாக மைனஸ் ஜே இங்கே போகிறப்ப எப்படி போகும், ஒன் பை மைனஸ் ஜேன்னு போகும். கரெக்டாக? தென் வி கேன் கெட் மைனஸ் ஒன் பை ஜே டி பை டி ஒமேகா ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ வி நோ தட் ஒன் பை ஜே இஸ் ஈக்குவல் டு வாட், மைனஸ் ஜே. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஒன் பை ஜேவை எப்படி எழுதலாம், minus j ன்னு எழுதலாம். we can get plus j. okay, then at this right hand side here we know that the Fourier transform of x of t ஓட formula என்ன, integration x of t e power minus j omega t dt. இங்க x of t க்கு பதிலாக என்ன இருக்கு, t into x of t இருக்கு. then we can write this formula as Fourier transform of t into x of t. புரியுதா? so we can say this is nothing but the Fourier transform of t into x of t, that is equal to left hand side of the statement. So we have proved the differentiation in frequency domain property. Okay va? Next property, differentiation in time domain. If the Fourier transform of x of t is equal to capital X of j omega, then the Fourier transform of the differentiation of the time domain signal is equal to what, the frequency domain signal multiplied with j omega. So it is an important property. okay, so நம்ம time domain signal differentiate பண்ணிட்டு அதுக்கு Fourier transform எடுத்தா எப்படி இருக்கும், the Fourier transform which is multiplied with this j omega. புரியுதா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன எடுக்கிறோன்னா இன்வர்ஸ் Fourier transformோட ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இன்வர்ஸ் Fourier transform of x of j omega is equal to time domain signal x of t, that is equal to 1 by 2 pi integration of x of j omega e power plus j omega t d omega.
ஸோ இது வந்து இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டைம் டொமைன் சிக்னல், கரெக்டாக? ஸோ இங்கே we are going to differentiate with respect to time on both sides of this formula. ஸோ இங்கே differentiate பண்ண என்ன ஆகும், we are going to differentiate this side as well with respect to time. ஸோ இங்கே எந்த இடத்துல t வருது, in this exponential term. ஸோ இந்த d by dt எங்கே கொண்டு பண்ணுறோம், within this integration. So 1 by 2 pi integration of x of j omega d by dt of e power j omega t d omega. Okay, so exponential term integrate பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? So here we can have the same exponential that is multiplied with this j omega. So என்ன t வச்சு தானே differentiate பண்ணுறோம். So we can write this j omega multiplied with this e power j omega t. இது புரியுதா எல்லாருக்கும்? So next stepல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, j ஒமேகாவை we can group with this capital X of j omega, that is frequency domain signal எல்லாம் கம்பைண்டாக எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ j omega x of j omega into e power j omega t into d omega. ஓகே, ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of j omega is equal to 1 by 2 pi integration of x of j omega e power j omega t into d omega. இது வந்து ஃபார்முலா. பட் இங்கே என்ன இருக்குது, j omega x of j omega இருக்குது. If I am going to multiply j omega here, then I can multiply the same j omega in this side also. கரெக்டா? ஸோ இப்போ இந்த term 1 by 2 pi integration of j omega x of j omega e power j omega t into d omega-வை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் j omega into x of j omega ரெப்ரசன்ட் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, d by dt of x of t. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட். இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இங்கே அப்ளை பண்ணோன்னா, this Fourier transform and inverse Fourier transform cancel each other. Then we can get the Fourier transform of d by dt of x of t is equal to what now, j omega x of j omega, that is equal to right hand side. So இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் டொமைன் சிக்னலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபோரியர் எடுத்தால் என்ன கிடைக்கும், the frequency domain signal multiplied with j omega. Okay, next property is time integration property. So இங்கே statement என்னன்னா, if the Fourier transform of x of t is equal to capital X of j omega, then the Fourier transform of the integration of time domain signal is equal to the transformed signal x of j omega by j omega if the capital X of 0 is equal to 0. அதாவது இனிஷியல் கண்டிஷன் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஜீரோவாக இருந்ததுன்னா there is no constant term. கரெக்டாக? ஸோ எந்த ஒரு வேல்யூமே நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூ வரும் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். கரெக்டாக? இங்கே இனிஷியல் கண்டிஷன் ஜீரோனா there is no constant term. We can have statement like this, if this initial condition is not equal to 0, it is having some value இருந்ததுன்னா we can say the Fourier transform of the integration of time domain signal is equal to x of j omega by j omega plus pi into x of 0 del of 0. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா எழுதியிருப்போம். பட் ஃபார் திஸ் டைம் இன்டெகிரேஷன் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா, ஒன் கண்டினியூஸ் டைம் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு the differentiation of time domain signal. Okay, that is x of t is equal to d by dt of integration of x of tau d tau. புரியுதா? இப்போ இந்த சிக்னலுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி, இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியை நம்ம எப்படி சொல்லலாம், கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா. தென் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ் டி பை டிடி ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டவ் டி டவ். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ வி கேன் சே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இங்கே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியை எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகான்னு சொல்லிட்டோம். இந்த டேர்முக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் யூஸிங் டைம் டிஃப்ரென்சியேஷன் ப்ராப்பர்ட்டி. தென் வி கேன் அப்ளை தட் வேல்யூ ஹியர். ஓகே, ஸோ இங்கே டைம் டிஃப்ரென்சியேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு வாட், ஜே ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா. ஓகேவா? இப்போ தானே நம்ம ப்ரூவ் பண்ணோம். இங்கே எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக என்ன இருக்குது, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டவ்
d tau. Fourier transform of d by dt of integration of x of tau d tau is equal to this j omega. எதுக்காக இங்க j omega போடுறோம்? Because of this differentiation. Correctா? So j omega. So next என்ன வரணும்? Fourier transform of this x of t. So இங்க x of t க்கு பதிலா என்ன இருக்கு? Integration இருக்கு. So for this value we can get j omega into Fourier transform of integration of x of tau d tau. So we can substitute this value in this first equation. So இந்த Fourier transform க்கு பதிலா இந்த வேல்யூவை இங்க substitute பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? j omega into Fourier transform of integration of x of tau d tau is equal to x of j omega. So இந்த j omega ஓட வேல்யூ இங்க வந்துருமா? So from this we can move this j omega to this right hand side as a denominator. Finally we can get the Fourier transform of integration of x of tau d tau is equal to 1 by j omega into x of j omega. Hence the property is proved.